அப்போது அப்போ அவர் வந்து என்ன சொல்கிறான், அல்ல இன்னொரு விஷயமும் இங்கே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி சொன்னவங்க சூனியக்காரன்னு சொல்லிட்டாங்க. சூனியக்காரரை என்ன பண்ணணுன்ட்டு பைபிளில் இருக்குது, கொல்லணுன்ட்டு இருக்கு. அப்போ அற்புதம் காமிச்சு ஈமான் கொள்றதுக்கு பதிலாக சூனியம் காமிச்சதுனால உனக்கு மரண தண்டனை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் கொண்டு வராங்க. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான், அவரை காப்பாற்றுறான். அது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களை விட்டும் நாம் உம்மை காப்பாற்றிய சந்தர்ப்பத்தையும் நினைத்து பாரும். சொந்தமாக தப்பிக்க கூட உங்களுக்கு வந்து இயலாமை இருந்துச்சு. ஒரு மனிதராக இருந்தீங்க, அடித்து காலி பண்ணியிருப்பாங்க, ஆனால் நான் காப்பாற்றினேன். இதை விட ஈசா நபியுடைய அந்த ரியாலிட்டியை வந்து என்ன எக்ஸ்போஸ் பண்ணும் அல்லாஹ்? இவர் எங்கே அல்லாவுடைய மகன், எப்படி பேசுகிறான், என் புள்ள நான் அவனை தூக்கி தூக்கி கொஞ்சிருப்பேன் சொல்லலையே. புரியுதா? அல்லாஹ் எப்படி சொல்கிறான், இப்படி பண்ண. அப்போ இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது, அவங்க கையில் சிக்கலை அப்படிங்கிறதும் அல்லாஹ் குரானில் சொல்கிறோம். இவர் என்ன சொல்கிறார், இம்ரான் ஹுசேனு ஒரு தேன் கூட்டில் அவர் கல்லெறிஞ்சு விட்டார். இம்ரான் ஹுசேன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அது சிலுவையில் அறையப்பட்டது ஈசா நபி தான், ஆனால் அவருடைய ரூஹ் ஆன்மா வந்து உயர்த்தப்பட்டுருச்சு. வெறும் உடல் வந்து எவ்வளோ சித்திரவதை செய்யப்பட்டாலும் அது கணக்கில் வராது. புரியுதா? அதனால் உடல் வந்து சிக்கிச்சு தான், ஆனால் ரூ சிக்கலை அப்படிங்கிறது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ரூ சிக்கிச்சா உடல் சிக்கிச்சா இது தேவையா இன்றைக்கி நமக்கு? நம்மளால் ஏற்கனவே டீட்டெயில் கேட்டு நாசமாக போய் கிடக்குறாங்க. இன்னும் ஆட்டுறதா நீட்டுறதா என்ன பூட்டுறதா திறக்கிறதான்ட்டு இதுலேயே அக்கப்போர் போயிட்டுருக்குது. இதில் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பஞ்சாயத்து இது. அந்த பஞ்சாயத்தில் போய் நம்ம வேற போய் ஜாயிண்ட் ஆகணுமா? ஈசா நபி மேலே போயிட்டார், அவ்வளோதான். அதான மேட்ரு. அவர் பஸ்ஸில் போனார், காரில் போனார், ஸ்பேஸ் எக்ஸில் போனார். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஒன்று. நம்பர் 2, ஈசா நபி வருவார். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. 2 விஷயத்தோடு போங்களேன். அது என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, சிறுவையில் அறையப்பட்டாரா இல்லையா, இங்கே டீட்டெயில் சொல்லப்படலை. அல்லாவே சொல்கிறான் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் அவங்க ஒரு குழப்பத்திலே இருக்காங்கன்ட்டு. அதே குழப்பம்தான் இங்கேயும் இருக்குது, சொல்லப்படலை. இல்லை என்ன சொல்கிறான், சஸ்பென்ஸாக இருக்கா? அப்படியே இரு. எதுக்கு உனக்கு ரிவீல் பண்ணும்? ரிவீல் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்? என்ன பண்ண போகிறீங்க? அது தேவையில்லாமல் அது அதில் நிறைய பிரச்சனை இருக்குது. அது வேறு விஷயம்.